பெயரும் அவங்க தாயாருடைய எபிக் நம்பர், ஓட்டுப்பட்ட நம்பர், வாக்காளர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு திருமணமாக இருந்தால் அவருடைய மனைவியின் பேரும் அவங்க மனைவியுடைய எபிக் நம்பரும் இங்கே போட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இது இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம்னா 2002 இந்த வாக்காளர் 2002 என்னவா பேர் இருந்தது, அவங்களுடைய எபிக் நம்பர், அப்போது அவருடைய உறவினர் பேர்னா அப்பாவோ இல்லை கணவர் பேரோ, உறவு முறை, எந்த மாவட்டத்தில் அப்போ இருந்தாங்க, எந்த மாநிலத்தில் இருந்தாங்க, அப்போ சட்டமன்ற தொகுதியின் பேர், சட்டமன்ற தொகுதியின் எண்ணு, பாகமெண், வரிசையன், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நம்மக்கிட்ட 2002 இருக்கு இல்லையா, அதை வச்சு இதை ஃபில் பண்ண போகிறோம். நம்ம தான் பண்ணணும். இல்லைப்பா 2025 இது இருக்கார் இல்லையா, இவர் 2002 இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது இதுவும் 2002 விவரங்கள் தான். ஆனால் வாக்காளருடைய விவரங்கள் இருக்காது. வாக்காளருடைய அப்பா இருப்பார் இல்லையா, 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். அவங்க அப்பாவுடைய பேரோ இல்லை கணவருடைய பேரோ அந்த எபிக் நம்பர், அவர் உறவு முறை, அந்த கணவர்னா கணவர், அப்பானா அப்பான்னு போட போகிறோம், அந்த மாதிரி போட போகிறோம். அப்போது 2002 இந்த வாக்காளருடைய அப்பா இருந்தார் இல்லையா, அப்பாவோ இல்லை தாத்தாவோ இல்லை கணவரோ இருந்தார் இல்லையா, அவங்களுடைய உறவு முறை, இந்த சட்டமன்ற தொகுதியின் பேர், சட்டமன்ற பாகமேன், வரிசையன், இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஆக இந்த ரெண்டுமே 2002 உள்ள விவரங்கள் தான். ஏன்னா 2025 உள்ள விவரங்கள் இங்கே இருந்துருச்சு, இவருக்கு இருந்துருச்சு. இவர் 2002 என்னவா இருந்தார் அதுதான் இங்கே எழுத போகிறோம். அவர் 2002 அவருடைய பேர் இல்லைன்னா அந்த வாக்காளருடைய அப்பாவுடையோ இல்லை தாத்தாவுடைய பேர், தாத்தா பாட்டி அது மாதிரி இருக்கும், அதை ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணி இது வாக்காளருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, நம்ம தான் ஃபில் பண்ணணும். இங்கே நம்ம வாக்காளர்கிட்ட கையெழுத்து வாங்க போகிறோம். அடுத்ததாக எந்த பிஎல்ஓவோ இங்கே கையெழுத்து நம்ம போட போகிறோம். சரியா, 2002க்கான வாக்காளர் பட்டியலை வாங்கிக்கலாம், அதில் பார்த்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு தர வேண்டிய விஷயம், இந்த ஃபார்மை கொடுக்க போகிறோம். இந்த ஃபார்மை கொடுத்துட்டா இதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் நம்ம மறுநாள் போயிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணி கண்டுபிடிச்சி இது எழுதிட்டு போகிறோம். சரிங்களா, 2025 ஒன்றும் இல்லை. ஏன்னா 2025 மொத்த விவரங்களும் இங்கே இருக்குது. இவர் 2002 என்னவா இருந்தாருன்னா இங்கே எழுத போகிறோம். அவர் விவரங்கள் இல்லாத பட்சத்தில் அவர் குடும்ப உறுப்பினர், அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். சரியா, இதுதான். சரிங்களா, இதுதான் இப்போத்திய விவரம். இது இல்லாமல் நீங்கள் கூட ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அந்த ரிஜிஸ்டரில் அவங்களுடைய வாக்காளருடைய விவரங்கள் இருக்கும். அதில் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பண்ண போகிறோம். ஃபார்ம் 6 எனக்கு 17 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு ஆயிடுச்சு, நான் ஃபார்ம் தரணும் அப்படின்னா அதற்கான படிவு நாளை வருது, நாளைக்கு அது கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் மட்டும் கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் புதுசாக சேரணும்னு சொன்னாங்கன்னா அடுத்த முறை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம்.